சித்தூர் என்ற அழகான கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்துல சித்துன்ற பையனும் அவங்க அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க. சித்துவோட அம்மா ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பாங்க. ஆனா சித்துவுக்கு அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் பத்தாது. சித்து டெய்லியும் தன்கிட்ட இருக்கிற மாடுகள் எல்லாத்தையும் காட்டி கொண்டுட்டு போய் நீச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு கொண்டுட்டு வருவான். இதுதான் அவனோட வேலை. அவன்கிட்ட இருந்த மாடுகள்ல ஒரு மாடு நொண்டி மாடா இருந்துச்சு. அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த நொண்டி மாட்டை யாருக்கிட்டையாவது வித்துட்டு பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு. அவனும் இது யாருக்கிட்டா வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ அங்க ஒரு குரங்கு வந்துச்சு. அந்த குரங்கு மரத்துல இருந்து இந்த மாட்டையே பார்த்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த சித்து, ஏய் குரங்கு, நீ ஏன் என் மாட்டையே பார்த்துட்டு இருக்க? இந்த மாடு உனக்கு வேணுமா? இந்த மாடு வேணும்னா மாட்டை வச்சுக்கிட்டு அதுக்கான பணத்தை நீ என்கிட்ட கொடு. அவன் கேட்டது எதுவும் புரியாம குரங்கு தலைய ஆட்டிட்டு இருந்துச்சு. நான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லாம என்ன முறைச்சு பார்த்துட்டா இருக்க. ஒழுங்கா என் மாட்டை வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்துரு, இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன். நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே குரங்க துரத்த ஆரம்பிச்சான். குரங்க விட்டு தப்பிச்சு ஒரு குகைக்குள்ள ஓடி போச்சு. சித்துவும் குரங்க துரத்திக்கிட்டு குகைக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டான். ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த குகைக்குள்ள ஒரு புதிய பெட்டி இருந்துச்சு. சித்து அந்த பெட்டியில் உள்ள நகைகளையும் பணத்தையும் பார்க்கணும். ஓ, அந்த குரங்கு அதோட பணத்தை இங்கதான் வச்சிருக்கு. அதனாலதான் எனக்கு குகைக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கு. அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு மாட்டுக்கு தேவையான பணத்தை மட்டும் எடுத்துட்டு மீதி பணத்தையும் நகையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டான். மாட்டை குரங்கிட்ட வித்தாச்சு, குரங்கு நமக்கு பணம் கொடுத்துருச்சுன்னு மாட்டை காட்டிலே விட்டுட்டு வந்துட்டான். டி சித்து, எங்கடா அந்த நொண்டி மாட்டை காணோம்? ஓ, அதை விற்க சொன்னாலும் வித்துட்டியா? ஆமாம், யாருக்கிட்ட விற்ற? எவ்வளோ பணம் கொடுத்தாங்க? அம்மா, நான் அந்த மாட்டை ஒரு குரங்குக்கு தான் விற்றேன். அந்த குரங்கு அதோட பணத்தை ஒரு குகைக்குள்ள வச்சிருந்துச்சு. நான் நம்ம மாட்டுக்கு தேவையான பணத்தை மட்டும் எடுத்துட்டு மீதி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இதோ பாருங்கம்மா அந்த பணத்தை. சித்து, இந்த புதையலை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் காட்டுறியா? சித்துவும் புதையில இருந்த எடுத்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு போனான். அங்க புதையில பார்த்தா அவங்க அம்மா மொத்த பணத்தையும் நகையையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம பையன் இந்த புதையல் எடுத்த விஷயத்த கண்டிப்பாக வெளியில் சொல்லிடுவான். அவன் சொன்னாலும் யாரும் நம்பாத அளவுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போடணும். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நைட்டு சித்து படுத்து தூங்கிட்டு இருந்தான். அவன் தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க அம்மா பணியாரம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பணியாரம் சுட்டுருக்காங்க. சுட்ட பணியாரம் எல்லாத்தையும் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க. டே சித்து, எந்திரிடா. இவ்வளோ நேரம் நம்ம ஊரில் பணியாரம் மழையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஊரில் உள்ள எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு வாசலில் உள்ள பணியாரத்தை ஃபுல்லும் எடுத்துட்டாங்க. நீயும் போய் நம்ம வீட்டு வாசல் இருக்கிற பணியாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வா. சித்துவும் அவங்க வீட்டு வாசலில் உள்ள எல்லா பணியாரத்தையும் ஒரு கூடையில போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் சித்து தன் கூட மாடு மேய்க்கிற தன்னோட நண்பன் கிட்ட அவங்க அம்மாவும் அவனும் புதையல் எடுத்த விஷயத்த சொல்லிட்டான். அந்த பையன் அவங்க வீட்டுல போய் சொல்லிட்டான். இப்படி ஒவ்வொருத்தருக்கா தெரிஞ்சு ஊர்ல உள்ள எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. கடைசியில அந்த நாட்டோட ராஜாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ராஜா அம்மாவையும் பிள்ளையும் கூப்பிட்டு விசாரணை செஞ்சிருக்காரு. நீங்க 2 பேரும் புதையல் எடுத்ததா உங்க மீது குற்றச்சாட்டு வந்திருக்கு. அப்படி நீங்க புதையல் எடுத்திருந்தீங்கன்னா அதை அரசாங்கத்துக்கு தான் ஒப்படைக்கணும். நீங்களே வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது. அது சட்டப்படி ரொம்ப தப்பாகும். சொல்லுங்க, நீங்க புதையல் எடுத்தீங்களா இல்லையா? அரசரே, நாங்கள் 2 பேரும் எந்த புதையலும் எடுக்கலை. என் பையனுக்கு அறிவு வளர்ச்சி கொஞ்சம் கம்மி. அவன் சொந்த ஊர் மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்கள் மேலே பழி போடுறாங்க. நாங்கள் எந்த புதையலும் எடுக்கலை. நீங்கள் வேணால் என் பையனையும் விசாரிச்சு பாருங்கள். ஏய் தம்பி, நீ உங்க அம்மாவும் புதையல் எடுத்தீங்களா? அப்படி எடுத்திருந்த எந்த நாள்ல எடுத்தோன்னு ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? எந்த நாள்ல எடுத்தோம்? ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு கூட நம்ம ஊர்ல பணியாரம் மழை பெஞ்சிச்சு. அன்னைக்குதான் நானும் எங்க அம்மாவும் அந்த புதையல எடுத்தோம். இது கேட்ட அங்க இருந்த எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. அரசரும் சிரிச்சிட்டாரு. எங்கேயாச்சும் பணியாரம் மழையா பெய்யுமா? உங்க அம்மா சொன்னது சரிதான். உனக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான். நீங்க 2 பேரும் நிரபராதி அப்படின்னு சொல்லி உங்களை விடுதலை செய்றேன். அரசருக்கு நன்றி கூறிவிட்டு அம்மாவும் பையனும் அரண்மனையை விட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க அம்மா புத்திசாலித்தனமா யோசித்து இந்த வழக்குல இருந்து தப்பிச்சிட்டாங்க. புதையல் கிடைச்சிருக்க சந்தோஷத்துல 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது?
இந்த கதையில வர சித்துவோட அம்மா தனக்கு சொந்தம் இல்லாத பொருள் மேல ஆசைப்பட்டாங்க. அதை தக்க வச்சுக்கிறதுக்காக பொய் சொன்னாங்க. அது ரொம்ப தப்பு. இங்க பாருங்க குட்டீஸ், நமக்கு சொந்தம் இல்லாத எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. எதையும் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். அத நம்ம படிப்பிலேயே நம்ம திறமையில தான் காட்டணும். ஓகேவா? சரி, வேற ஒரு கதையுடன் சந்திப்போம்.